பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது குடும்பம் குவலிய நிகழ்ச்சி தொகுப்போடு நகுலா சிவநாயன் அவர்கள். வணக்கம், வாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் மங்கு. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது பாமுகத்தில் குடும்பம் குவலியம். firstaudio.net லண்டன் தமிழ் வானொலியில் இப்பொழுது மலர இருப்பது குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 1054வது தலைப்பினூடாக வருகிறது. மூத்தோர் மாண்பு போற்றும் இந்த அழகிய ஒரு மாதத்தில் முகிழ்த்திருக்கிற இந்த தலைப்பானது, அதற்கு முதல் ஒரு திருக்குறள் எனக்கு இன்று வந்தது. அந்த குறளை உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்ற அது தன்னிலும் தள்ளாமை தீர்த்து என்று வருகிறது. அதாவது உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளம் தள்ளினம் தள்ளாமை தீர்த்து. அதாவது மனதிலே எப்போதும் உயர்வான எண்ணங்களை எண்ண வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் உயர்வாக எண்ணுவதை விட்டு விடக்கூடாது. இது பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல அறிவுறுத்தலாக நீங்க சொல்லலாம். என்ற ஊக்கம் உடைமையில இந்த குறள் 596வது குறளாக வர்றது. அப்ப எப்பொழுதுமே அந்த ஊக்கம் இருக்க வேணும் என்பதற்காக, அதாவது வானமே இல்லை, வானத்தை தொடும் அளவுக்கு வளர வேணும் என்று நாங்கள் சொல்லுவோம். வானம் தொடாவிட்டாலும் அந்த அளவு தூரம் உயர வேணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக இந்த கருத்தை கூறிக்கொண்டு இன்றைய தலைப்பு 1054வது தலைப்பினூடாக இதோ உங்கள் முன் வருகிறது. அதாவது இன்றைய தலைப்பு, பிள்ளைகள் சொல்வதை தட்டி கழிக்கும் இன்றைய பெற்றோர்கள். மிக கவனமாக கவனிக்கணும். இந்த தலைப்பூடாகவே நில்லுங்கள். பல பிள்ளைகளின் குறைபாடு இது. ஏனென்றால் பாடசாலையில் நான் பெற்ற ஒரு அனுபவத்தை தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். எந்த இடத்தில் எந்த பொழுதில் நடைபெறுகிறது என்பதை உங்களோட அனுபவபூர்வமான கருத்துக்களுடன் நீங்கள் இதில் பகிர வேணும். அதாவது சில விடயங்களை பிள்ளைகள் தாயுடன் பகிர வேணும் அல்லது பெற்றோருடன் பகிர வேணும் என்று போனால் அவர்கள் சில நேரம் தட்டி கழிக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஏன் அவர்கள் உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளை, உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால இது ஒரு துறை சார்ந்த சம்பவமாகவும் இருக்கலாம். பல விடயங்கள் இதற்குள்ளே இருக்கின்றது. ஒரு மாணவன் தான் என்ன துறையை தெரிவு செய்திருக்கிறான், ஒரு விளையாட்டு துறை, சரியா? அதாவது விளையாட்டு துறைக்குள்ள தான் போய் அதுல தான் பச்சிலர் செய்யணும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் தாய் அவருடைய பெருவேறு நிறைந்த பெருவேறு வேறு ஒரு துறையை நாடுவதாக அந்த நாட வேணும் என்று தாயார் சண்டை பிடிக்கிறார். இந்த அனுபவத்துல அவன் சொல்றான், எனக்கு இதுதான் விருப்பம், ஏன் என் அம்மா விடுகிறாயில்ல, நான் சொல்ற கருத்தை கேட்கிறாயில்ல, அது எதிர்காலத்துக்கு நல்லதில்லை என்றதான் ஒரு கருத்து. சரி, இந்த கருத்து ஒரு புறம் இருக்கும். இது விளையாட்டுக்கு துறை சார்ந்த விடயம். ஆனால் உங்களோட அனுபவமான கருத்துக்களை இதுல கொண்டு வாருங்கள். நான் பின்னர் என்னுடைய இதுக்கான கருத்தை நான் உங்களோட தெளிவுபடுத்துகிறேன். இணைந்திருக்கிற எல்லோரையும் அன்பாக அழைத்துக் கொண்டு முதல்ல அதிபர் நிற்கிறார். கடந்த கிழமையும் நான் விட்டேன். அதிபர் அவர்களே பேச போறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை. இல்ல, முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி. தொடருங்கள். நன்றி, மிக்க நன்றி அதிபரே. ஜீவா வணக்கம். பாருங்கள். வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு தான் எடுத்திருக்கிறீங்க. என்றாலும் நாங்க என்ன செய்யறோம்னா, அந்த பிள்ளைகள் சொல்ல வரைக்குள்ள எங்களுக்கு ஒரு பிஸியா இருக்கிற நேரத்துல நாங்க தட்டி கழிக்கிறோம். ஒரு சமையல் வேலையிலயோ அல்லது எங்கட வேற ஒரு வேலையில நாங்க நினைக்கிறது என்னன்னா, அதை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணினோம் போல இருக்குது. இந்த டைம் தான் கதைக்கணுமோ, இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் விளையாடி கொண்டிருந்து ஓடி இப்பதான் எங்களோட கதைக்கணுமோன்னு சின்ன பிள்ளையில நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம். உண்மையாவே சில நேரத்துல நாங்கள் அவ கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் அளிக்காம விட்ட நாட்களும் உண்டு. உண்மையாவே நிறைய விடயங்கள். ஒரு டொய்ஸ வச்சு விளையாடி கொண்டு நிக்கீங்களா, அதுல ஒவ்வொருத்தருக்கு பேர் சொல்லி விளையாடுங்கள். அந்த டைம்ல கூட நாங்கள் சில நேரத்துல இருக்காத நாட்களும் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு சமையல் பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்குது. ஆனா ஏன் அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்றதை டக்கண்டு நாங்கள் எடுக்கிறோம்? அது அந்த பிள்ளை சொல்ல வேண்டிய விடயத்தை அப்புறம் மறந்துடுந்தானே, அந்த நேரம் நீங்க ஏன் அதை எடுத்துக்கொள்ளலைன்றது ஒரு கேள்வியா இருக்குதெல்லாம். அதை எடுத்துக்கொண்டு சொல்லலாம், ஓகே இவர் இதுக்குத்தான் நிக்கிறாருன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா அதையே கேட்காம இருக்கிறீங்கன்னா அது சரியான பிள்ளையல்ல. ஆனா நாங்கள் அந்த டைம்ல உண்மையாகவே விட்டுட்டோம். இப்ப இருக்கிற அனுபவம் அப்ப இல்லையோன்னு சொல்லி யோசிக்கிறோம் நாங்கள்.
இப்ப மெட்ட வீட்ட கேளுன்னு சொல்லுவோம். இப்ப நாங்கள் பதில் சொல்லாட்டாலும் அப்பாட்ட கேள் அல்லது மெட்ட வீட்டு அம்மாட்ட கேள் அப்படி என்று சொல்ற பழக்கம் எங்கள்கிட்ட இருந்திருக்கு. என்ன நாங்கள் அதை தட்டி கழிக்கிறோம். அம்மாட்ட சொல்ல வாரதை எங்கள்கிட்ட சொல்ல விடாமல் மெட்ட வீட்டை திசை திருப்பி விட்ட நாட்களும் இருக்குது. உண்மையாவே அது என்னண்டு உங்களுக்கு தெரியாது என்றதுக்காக அப்படி விட்டு இருக்கிறீங்களா? இல்ல, எங்களுக்கு மற்ற வேலை இம்பார்ட்டன்டா தெரிஞ்சிட்டுது அந்த டைம்ல. அந்த வேலையை முடிக்கணும்ன்ற ஒரு அவசரம் தான் எங்களுக்கு முன்னுக்கு வந்து நிக்குது. அந்த அவசரத்துல நாங்க அந்த பதில சொல்லாம என்ன மெட்டவே அதுக்கு பதில் அளிப்பினோம்ன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அது அந்த பிள்ளை எங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு யோசிக்கும். அம்மாட்ட தான் அதை சொல்லணும்னு யோசிக்கும். நாங்களும் அதே அந்த டைம்ல நாங்களும் எங்களுடைய அம்மாவை நம்புவோம் தானே. அதே மாதிரி அது என்ன எங்களை நம்ப வரைக்கும் நாங்க எங்களுடைய அம்மாவை நம்புறோம். அப்ப அம்மாட்ட திசை திருப்பி விட்டுறோம் என்ன பிள்ளையால. நாங்க ரெண்டாவது இன்னும் ஒரு விடயத்துக்கு நாங்க விடுகிறோம். எங்களுக்கு தெரியாட்டியும் மற்றவைய கேட்கட்டும் என்று அப்படியும் நாங்க சமாளிச்சு விட்டு இருப்போம். ஏனென்றால் அந்த பிள்ளை கேட்கிற கேள்விக்கு எங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம இருக்கும். எத்தனையோ இடங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த பதில எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் எங்களுக்கு அது ஒரு வெக்கமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தாலும் நாங்கள் அவைய கேளுங்கோ அல்ல ஆசிரியரை கேளுங்கோ அல்லது வேறு யாரையும் கேளுங்கோன்னு சொல்லி விட்டுடுவோம். அந்த இதுவும் எங்களிடம் இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் அதையும் யோசிச்சு பார்க்கணும். ஆனா வெக்கப்பட தேவையில்லை. நான் என்ன செய்தேனான்டா, சில விடயங்கள் உண்மையிலேயே எனக்கு தெரியல. அந்த விடயத்தை நான் சொல்லுவேன், நீங்க வாங்கோ லைப்ரரியில போய் 2 பேரும் தேடுவோம், அந்த புத்தகத்தை எடுத்து தேடுவோம், அப்படி சொல்லுவோம். என்ற பிள்ளைய அறிவை நாங்கள் மழுங்கடிக்க கூடாது. அதுவும் ஒன்றுதான். அது ஒன்று. மற்றது இப்ப உனக்கு இது தேவையில்லைன்ற மாதிரியும் சொல்லி தட்டி கழிச்சிருவோம். அவன் ஒரு கொஸ்டினை வைக்கல, இப்ப உனக்கு அது தேவையில்லை, வளர்ந்தாப்புல தெரிஞ்சு கொள்ளு அப்படி என்று சொல்லியும் நாங்கள் தப்பிச்சிருக்கிறோம். ஐபேட கேப்பினோம் 10 வயசுலயே. எனக்கு ஒரு ஐபேட் வேண்டி தாங்க உண்டு. அப்ப நாங்க சொல்றது, உங்களுக்கு நீங்க அதுல கூட நேரம் இருந்துடுவியல், அதனால அது நல்லதில்லை, இன்னும் கொஞ்சம் காலம் வளர வேண்டி தாரோம்னு சொல்லுவோம். எங்களுக்கும் சிறு வயசா இருக்க எங்களுக்கும் அந்த அனுபவம் இல்லாதபடியா நாங்க சில நேரம் என்ன செய்யறோம், இது தேவையில்லை, இவைக்கு இப்ப இது தேவையில்லைன்னு சொல்லியே நாங்கள் அதை மறுத்து கொண்டு போயிட்டோமோன்னு யோசிக்கிறோம். நாங்க இப்ப டிவியை உட்கார நேரம் போட்டுவிட்டா அதுக்கு அடிக்ட் ஆயிடணும், எதையும் அடிக்ட் ஆயிடுவோமோன்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் அதுல இருந்து விட்டுட்டோம் மக்களை கொண்டு வரேன்னு நான் யோசிக்கிறேன். நான் இல்ல, அது சரி. நீங்கள் அந்த நேரம் எங்களுக்கு அனுபவமும் குறைவு. என்ன இப்ப இருக்கிற அனுபவம் அப்ப இல்ல. அந்த நேரம் நாங்க பிள்ளைகள்ல தானே பழகுறோம் எல்லாம். அந்த அதுவும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தனியா வச்சு வளர்த்தோம். அப்ப எங்களுக்கு அந்த இது புரிய இல்ல, இப்படி வளர்க்கிறேன். அதுலயே ஒரு இதை செய்துட்டோம். மற்ற நாங்க சும்மா சொல்றோம், எதை கேட்டாலும் நான் சொன்னா சரியா இருக்கு நீ கேளுன்னு சொல்லி போட்டே போயிடுறது. என்ன இப்ப உனக்கு இது தேவையோன்ற மாதிரி திருப்பி கேட்போம். சில பிள்ளைகளை கேட்க சின்ன வயசுல கேட்போம். இப்ப கொஞ்சம் பரவாயில்லை, அவ சொல்றதுக்கு நாங்கள் செவி சாய்க்கிற அளவுக்கு வந்துட்டோம். உண்மையாவே எங்களை அட்வான்ஸா இருக்கிறோம்னு தான் நான் இப்ப சொல்லுவேன். அவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியுது, வேண்ட பாடல விடலாம் மாதிரி வந்துட்டுது இருக்குது. ஆமா ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன ஒரு அனுபவம் உங்களுக்கு, அப்படி மறுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அதாவது சின்னனிலையோ அல்லது இளையோரா வந்த உடனேயோ? இல்ல, இப்ப நான் இப்ப பாக்கு கூட்டி கொண்டு போன்னு சொல்லுவீனா, எனக்கு பஞ்சியா இருக்கும், சமைச்சு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரைக்குள்ள கேப்பேன். அப்ப நான் சொல்றேன் இவனா நாளை போவோம், லவ்லி தேங்க்யூ அப்படி நான் சொல்லிட்டு விட்டு இருக்கிற நாட்கள் இருக்குது. உண்மையாவே இப்ப வேண்டாம் போ வேண்டாம்னு சொல்லி, இப்ப கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி சின்னல்லதான் நான் கூடுதலாக செய்திருக்கிறேன். பெரியாக்கள் வரும்போது நான் அவர்களை விட்டேன். உண்மையாவே தன்பால அடிபட்டு வரட்டும் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. எல்லாத்திலையும் லேர்ன் பண்ணட்டும், என்னோட இருக்கைக்கே எதையும் லேர்ன் பண்ணி முடிக்கட்டும் என்று சொல்லி நான் நினைச்சது உண்டு. சின்னல்ல இருக்கும்போது இப்படியான விளையாட்டுகள் நான் நிறையவே செய்திருக்கிறேன். இல்ல எல்லாரும் தான் செய்திருக்கிறோம். என்னுடைய அனுபவத்துல நான் இறுதியில சொல்றேன், நேயர்களும் நிக்கிறவர்கள் தானே, அவர்களையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய அனுபவத்துல நான் மகனுக்கு ஒரு நிட்டெண்டோ வேண்டி கொண்டு வந்து வச்சேன். நான் அப்ப அவரு 10 வயதுக்கு பிறகுதான் கொடுப்பேன் நினைச்சேன் நான். ஆனால் அந்த 10 வயசுக்கு இடையில அவருக்கு ஆசை மாதிரி, அம்மா இங்க வச்சிருக்கிறா என்று தேடிக்கொண்டே இருந்தவர். பிறகு நான் சரி என்று போட்டு கொடுத்துட்டு கன நேரம் இருக்கிறான்னு போட்டுக்கொண்டே அதை ஒளிச்சொலிச்சு வைப்பேன். ஆனா ஒளிச்சொலிச்சு வைக்கிறோட அந்த பிள்ளை தேடிக்க ஒரு பொய்யா இல்லை, அம்மாவை நினைக்க போது ஒரு களவு செய்யற மாதிரி எல்லாம் இருக்கும். அவர் தேடி எடுக்க பிறகு அப்படியே கொண்டு கொடுத்துட்டு நீங்க படியுங்கோ, சரி நீங்கள்
வச்சு நீங்க பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன நீங்க வடிவா படிச்சா சரி என்றுட்டு அந்த அப்படி விடயக்குள்ள வந்து எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. அது லேட்டா கொடுத்தது முழு பிள்ளையாண்டு இந்த விளையாடுற அந்தந்த பருவங்கள்ல தானே கொடுக்கணும். அப்ப அத எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது சின்னது. நன்றி ஜீவா, இணைந்திருங்கள். நான் மற்றவர்களையும் எடுத்து வருவோம். நன்றி நன்றி. மிக சுவாரஸ்யமான தலைப்பும் அதே நேரம் கட்டாயமாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்ப உள்ள இளம் பெற்றோர்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் எடுத்திருக்கிறோம். அடுத்து யார் பேச போறீங்களா? அண்ணா வாரீங்களா? அண்ணா வணக்கம் அண்ணா. சரி, அருமையான ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாங்க பார்க்கணும். ஆனா ஒரு வேளையில எங்களை போல வயதுகாரர்தான் பிள்ளைகளை மறுக்கிறோமா, பிள்ளைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோமா? இல்ல, சின்னகள்லயுமே மறுப்பு தெரிவிக்கணும். ஆமா, தெரிவிக்கிறீங்க. இப்ப சின்ன பிள்ளைன்னு எடுத்துக்கொண்டு போனால் ஒரு சின்ன பிள்ளை தான் வெளியில போய் விளையாடணும் என்று கேட்க கூடி நாங்கள் அந்த சின்ன விஷயத்தையும் புரியல. இல்ல இப்ப போக வேணாம், இப்ப போக வேணாம், கொஞ்சம் பொறு, நான் வாரேன். ஏன்னா நாங்க சமையல் பார்ப்போம், சமையலை பார்த்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்க போக அந்த புள்ளையோட சேர்ந்து விளையாடுற நண்பர்கள் போயிடுவார்கள், தனி இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப புள்ள வளர்ந்து வரைக்க கூடி நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தான் பிள்ளைக்குள்ள கொண்டு வரோம். எங்கட பிள்ளை என்ன படிக்கணும், அங்க நீ அந்த பாடத்தை சரியா படி, இது வீட்டுல இத படி. ஒரு சமயம் அந்த பிள்ளை என்னொரு ஃப்ரெண்ட் கேட்டிருக்கும், நீ வா என்னோட இன்னைக்கு வெளியில ஒரு 12-13 வயதுல நாங்க விளையாடுவோம்டா கூடி. நாங்க சொல்லுவோம் இல்ல இப்ப போறேன், நீ வீட்டுல படி, இந்த நேரம் படிக்கிற டைம் எங்க போறாய். இது எங்கட தாயகத்துல இல்ல, தாயகத்துல மட்டுமில்ல, இங்க கூடி இப்ப அது நடக்குது பிள்ளைகளுக்கு அப்படி. அதே மாதிரி படிப்பு விஷயத்திலையும் பிள்ளைகள் எனக்கு இது பிடிக்கவில்லை, நான் இது படிக்கலையம்மா, அம்மா எனக்கு இதுதானம்மா விருப்பம், நான் இதுதான் இல்ல. உங்களோட அப்பா ஏன் எங்கட பெற்றோர் கேட்கணும் இல்லை, ஏன் அப்படி அந்த பிள்ளை சொல்றது எனக்கு இதுதான் விருப்பம் செய்யலாம் தானே, ஏன் நாங்கள் விடுகிறோம் இல்லை, ஏன் பெற்றோர் கேட்கணும் இல்லை? அது என்ன காரணம் என்றால் எங்களால அந்த காலகட்டத்துல இந்த வயது இள வயதுல நாங்கள் அனுபவிக்காது எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவு செய்ய முடியாத பட்சத்தில் எங்களோட பிள்ளைகளிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம். அதுதான் தவறு தவறு தவறு. அது இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பிள்ளை படிக்குது, தனக்கு என்ன பாடம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், நான் எந்த வழியில போனா எனக்கு வெற்றி பெறும்ன்றது அந்த பிள்ளைக்குத்தான் தெரியும். ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், ஏனென்றா இது நான் என்னுடைய நண்பர் வட்டாரத்துல பார்த்த ஒரு விஷயம். புள்ள சொல்லுது, அம்மா எனக்கு மெடிசின் வேண்டாம், நான் படிக்கல, அது 7 வருஷம் 8 வருஷம் நான் இதுக்குத்தான் போறேன்னா, இல்ல நீ கட்டாயமா படி, இதத்தான் படி. என்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, என்னொரு விஷயம் இருக்கு, நாங்கள் ஏன் அதை நாங்கள் மேற்கொள்றோம் என்று இன்று வரையும் எனக்கு தெரியல. ஏன் அதை நாங்கள் புடிவாதமாயிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் வந்து ஒரு 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 நண்பரோட வெளியில போகணும் என்று கேட்டா கூடிய ஒரு 16, 15, 17 வயது 18 வயது மட்டும் நாங்க விடுறே இல்லை பிள்ளைகளை. அதைத்தான் சொல்றேன், நாங்க பயம், எந்த புள்ள கெட்டு போயிடும் பயப்படுறோமே தவிர அந்த பிள்ளைய ஒரு வளர்ச்சி, ஒரு வெளியில போய் 4 பேரோட பழகினால் அந்த வளர்ச்சி வரும். தப்பு செய்யற பிள்ளை எங்கேயும் தப்பு செய்யும், எங்கேயும் தப்பு செய்யும். ஆனால் அந்த பிள்ளைக்கு அது ஒரு பாடமா இருக்கணும்ன்றது கூடி நாங்கள் இன்னும் அதை புரிஞ்சு கொள்றோம் இல்லை. இப்ப நான் இளம் சமுதாயத்தை நான் சொல்ல வரையில எங்களுடைய வயதுக்கு உட்பட்ட ஆக்கள் அங்கிருந்து வந்து இங்க குழந்தைகளை பெற்று வளர்த்த எங்களுக்கு அது கஷ்டமாயிருக்கு. எந்த புள்ள அந்த இடத்துல ஆனா குறுக்குறதுக்கு மன்னிங்கோ, அந்த இடத்துல நீங்க தடுக்கிறதாலதான் அந்த பிள்ளைக்கு இதுக்கு ஏதோ ஒரு விடயம் இருக்குது என்ற ஒரு வேற ஒரு பக்கத்தை அது தேட வைக்குது. நீங்க நோமலா விட்டால் சகஜமாகத்தான் இங்கு பிள்ளைகள் பழகிறார்கள் என்பதை ஏன் நாங்கள் சூழல்ல ஒரு வந்து அதைத்தான் நான் சொல்றேன். என்னடா எங்களுக்கு அந்த பக்குவம் வர இல்லையோ எனக்கு தெரியவில்லை. இப்ப நான் ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். எந்த மகன் 16 வயதுல வெளியில 16 வயது மட்டும் வெளியில போகல, அவர் இது வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு மகன்.
வெளியில போய் பர்த்டே ஒரு பிள்ளை இன்வைட் பண்ணி பர்த்டேக்கு போனோன்னே நான் எழுதுறது என்ன செய்யற போய் சேர்ந்துட்டியா வந்து என்ன செய்யற அந்த புள்ள சரியான கவலையா தன்னுடைய அக்காக்கு சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அன்றில இருந்து நான் எழுதாம விட்டேன். எழுதுறதே இல்லை. அவரா எனக்கு மெசேஜ் போடுவார். மெசேஜ் போட்ட இப்ப அவருக்கு 21 வயது, அது முடிஞ்சு போயிட்டு. ஆனா நான் பேர்ந்து உணர்ந்தேன். இப்ப நான் என்ன போக விட்டாதான் நல்லா இருக்கும். என்ன விடையில இல்ல போக விட்டுட்டு சேர்ந்து ஒவ்வொரு மெசேஜ் எழுதி அந்த பிள்ளை அங்க துப்புரவாயே என்ஜாய் பண்ண இல்லாத அளவுக்கு அம்மா போடுவான். அது நீங்கள் இல்ல எல்லாரும் அப்படி செய்யணும். எல்லாரும் அப்படி செய்யணும் தானே. அது உண்மையிலேயே தவிர்க்க வேணும். ஏன்னா அனுபவிக்க போன பிள்ளை நல்ல சந்தோஷமா அந்த பர்த்டே என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு நாங்கள் விடுகிறது இல்லை. இன்னொரு கேள்வியானா, ஏன் நாங்கள் இந்த ஐரோப்பிய சூழல்ல தான் வாழுறோம், அந்த மக்களை போல ஏன் பார்த்து பழகுறோம் இல்லை? நாங்கள் இப்ப ஒரு 20, 25, 30 வயது மட்டும் நாங்கள் சிலோன்லாம் வளர்ந்தோம். எங்களுடைய அம்மா அப்பா எங்களை எப்படி வளர்த்தார், எங்களுடைய அங்கத்தை இதுகள் தான் எங்களுடைய மண்டைக்கு கட்டாயமாக இருக்கிறது. நாங்கள் இப்ப ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் முடிய வீட்டை நிக்கணும்ன்றது சட்டம். அப்ப எங்கட அம்மா அப்பா வச்ச சட்டத்தை நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொண்டு வந்த நாங்கள். அதுதான் உண்மை. சரி, அது அந்த காலம் அந்த சூழல், இது இந்த காலம் இந்த சூழல். அப்ப ஏன் அதை நாங்கள் முற்று முழுதா உணர்றோம் இல்லையன்றதான் ஒரு கேள்வி. அப்படி எல்லாரும் சில பேர் நல்லா விடுகிறார்களே, நீங்க நல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்கோ, நீங்களும் அந்த சூழலை அனுபவிக்கணும், அந்த மக்களோட சேர்ந்து நீங்களும் ஒருவராக வாழ வேணும் என்பதை ஏன் நாங்கள் உணராம இருக்கிறோம்? அதாவது நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்றோம். இந்த ஐரோப்பிய சூழலும் இருக்கிறோம். ஏன் நாங்கள் தாயத்துல எங்கட அப்பா அம்மா விடையில நானும் என்ற பிள்ளைய விடக்கூடாது என்று நினைக்கிறது இங்க சரியா என்று கேட்கிறேன். இல்ல, அது பிள்ளைதான். ஆனால் இப்ப நான் என்னுடைய குடும்பம் என்ன இதை சொல்றேன். நான் அப்படி செய்தேன். நான் எந்த பிள்ளைக்கு அப்படி செய்தேன். எங்க நிக்கிறீங்க, எங்க போறீங்க. ஆனால் யூனிவர்சிட்டி ஒன்று கிடைச்சு போய் அவர் அங்க வாழ்க்கையை தெரிஞ்சோன்னா நாங்க ஒட்டு மொத்தமா மாறி அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப வாழ வேண்டி இருக்குது. ஆனா ஒரு கட்டத்துல அது எங்களால முடியாம இருந்தது. அது ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன், ஒரு பாசம் என்று கூடி அதை நாங்க சொல்லலாம், அன்பு என்று கூடி சொல்லலாம், அக்கறை என்றும் சொல்லலாம். இல்ல, அன்பு அக்கறை அத்தனையாலும் அந்த பிள்ளைய நீங்க வாட்டி வதைக்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் நாங்கள் அன்பு அக்கறை ஏன் அந்த அன்பு உங்களோட இதயத்துல வச்சிருக்கலாம் தானே, ஏன் அப்படியான ஒரு செயற்பாடை தடுக்கிறீர்கள்? அதான் மனம் பயப்படுகிறது. மனம் கெட்டு போவேன் என்றதையும் தாண்டி அந்த நெகட்டிவ் போமத்தான நினைக்கிறீங்க. அந்த நெகட்டிவ் போமே ஏன் நினைக்கிறீர்கள் தான் உடனே வெளியில போன உடனே கற்பு போடும், உடனே வெளியில போடணும். அந்த கற்பு ஒன்றைதான் நீங்க நினைக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ கட்டு போடும் என்னதுக்காக கட்டு போடுறான் என்றதை நீங்க நினைக்க வேணும். அதை நினைக்காம இல்ல இன்னொரு இது என்னென்றால், நான் ஒரு தாய் கெட்டு போற அத ஒரு பக்கம் இருக்காது. இந்த உலகத்துல நடக்கிற ஐயோ எந்த புள்ள பஸ்ல போகுது, எந்த புள்ள பஸ்ல போகுது, ஐயோ 9 மணி ஆச்சு, ஐயோ எந்த புள்ள பஸ்ல திரும்பி வேற போகுது, வெள்ளிக்கிழமை என்றா சனிக்கிழமை என்றா குடிகார திரிவாங்களே, ஐயோ இந்த புள்ள. அதுதான் உண்மையான மனப்பயமே தவிர எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கலந்த ஒரு பயம்தான் மனதில். நிச்சயம் அந்த பயம் எங்களுக்கு இருக்கும். ஆரம்பத்துல எங்களுக்கு அனுபவம் இல்லை தானே, ஆனா இப்ப உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நாங்கள் நிறைய தவறுகள் இல்லை. ஆனா இப்ப ஃப்ரீடமா விட்டிருக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைகள் சரியான மெச்சுவா இருக்கிறாங்க எங்களை விட. அவங்களுக்கு நிறைய தெரியும். அதுதான் சொல்றேன். இப்ப அவர்கள் புதிய விடயத்தை உங்களுக்கு கொண்டாந்து தருவார்கள். நீங்கள் அதையும் கேட்காம இருந்தால் நாங்க என்ன செய்யறோம் கேக்குது. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன். நன்றி, மிக்க நன்றி. அருமையான கருத்து. அந்த பக்குவம் இப்பொழுது எங்களுக்கு வந்து இருக்கிறது என்பது உண்மையான ஒன்றுதான். அடுத்து யார் பேச போறீங்க? லோஜினி, வணக்கம். லோஜினி முகுந்தன் நிக்கிறீங்களா? லைன்ல கேக்குறீங்களா? ஓகே, அப்படி என்ன நாங்க செல்வி நித்யானந்தன் போவோம். வணக்கம் செல்வி. செல்வி என்ன சமையல்ல நிக்கிறீங்களோ? செல்வி வணக்கம். ஓகே, ஜியாக்கா வணக்கம். ஜியா நடேசன், ஜியாக்கா இங்க போட்டா. வணக்கம் ஜியாக்கா. கேக்குதா நான் சொல்றது?
வணக்கம். ஓகே. வணக்கம் வணக்கம் ஜியாக்கா, வாங்க வாங்க. தலைப்பு எனக்கு கொஞ்சம் விளங்காம இருக்குது. என்ன இருக்கா சொல்லுங்க. பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்பதில்லை. அதான் இன்றைய கருத்து. அதாவது பிள்ளைகள் சொல்வதை தட்டி கழிக்கும் இன்றைய பெற்றோர். அது என்னென்ன விடயங்களுக்கு நாங்கள் தட்டி கழிக்கிறோம், தட்டி கழித்து இருக்கிறோம். படித்த பெற்றோர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இப்ப படிக்காதவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கல போயிட்டு நான் சொல்லி தரேன்னா அவங்க அந்த விட சொல்ல தெரியா, அதாவது தட்டி அது ஒப்புக்கொள்ற இல்லைங்கடையாக்கள், உண்மைதான். அதை ஒட்டுக்கொள்றேன். எல்லாவியலுக்கு அந்த விட அந்த பிள்ளைகள் கேள்வி சொல்லு கேட்குது, பள்ளிக்கூடத்துல படிப்பிச்ச வந்து ஒரு கேள்வி சொல்ல கேட்குது. தாய்க்கு அது தெரியல. தாய் சொல்லும் இப்ப போன் மாதிரி நான் இப்ப வேலையா இருக்கிறேன் போயிடணும்னு சொல்லி தட்டி கழிச்சு விடணும். என்ன இல்ல அத சொல்லலாம் தானே தாய். இப்ப நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் அங்க படிக்கல. சில பேர் சில தாய்மார் அப்படி சொல்ல பாடல, இல்லைன்னா தங்கட கௌரவம் குறைஞ்சிருவன்னு அதுதான். அது சில பேர் சொல்லாது, தெரியாது. ஆனா சொல்ல தெரியாது. கன பேர் அப்படி இருக்குது. ஆம்பளைகளும் சரி பொம்பளைகளும் சரி அப்படி இது. ஏன்னா அங்க படியாம இருந்துட்டு இங்க வந்த ஆக்கள் அப்படி இருக்கணும். அதை சொல்லலாம்ல, எனக்கு தெரியும் அப்படி சொல்லலாம்ல, எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்றேன் அது சொல்லிவிடல. அப்படி இல்லை, நீ அப்படி சொன்னா பிள்ளைகள் கேட்குங்கள். இப்ப அம்மாவுக்கும் தெரியலையாக்கணும் இல்லை அப்படி சொல்றேன். இப்ப நான் வேலையில இருக்கிறேன், இப்போ நீ அதுதான் அப்படி சொல்றது சரியான பிள்ளை. அது என்ன இப்போ ஒரு உடுப்பு வாங்க போறேன்னு சொன்னான்னு ஒரு பிள்ளை நல்ல உடுப்பு போட்டேன்னு வைக்கல, தானும் அந்த மாக்குள்ள உடுப்ப வேணும்னு சொன்னா வசதி இல்லையா மாட்டான். மாக்குள்ள உடுப்புகளை போடுறதில்லை. அது எனக்கு பதிவு. ஏனெண்டா இவர்கள் காசை சேகரித்தவர்களுடைய பெற்றோர் அந்த பிள்ளைகளை அந்த அதுகளை அனுபவிக்க விடணும். இப்போ நாங்கள் தான் அப்படித்தான் வச்சு காசுகளை வச்சு கொண்டுக்கிற உடுப்புகளை போடுறதில்லை, வச்சு அப்படி அழகா போடுறதில்லை. இருக்கிற போகிற இடங்க போக இப்போ வெளியில் எல்லாம் போகணுமென்று நினைச்சு ஒரு இடத்தை போய் பார்க்கறது, அதில் போகிறதால இவ்வளோ அனுபவங்கள் வருது. பிள்ளைகளை அனுப்பலாமல் அதெல்லாம் அனுப்ப விடுறதில்லை பிள்ளைகளையுமே. யாரோடும் இப்போ எங்களுக்கு வசதி இல்லாட்டாலும் பிள்ளைகள் கேட்கணும். இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் போகிறாம்மா நாங்கள் போகிறோம்னு பெற்றோரோட கேட்கலாம். அந்த அப்பாவட்டையோ அம்மாவட்டையோ கேட்கலாம். இப்படி நான் ஒரு பிள்ளை போகுது நானும் போகிறேன்னா விடுகிறேன். இல்லைன்னா அவ்வளோ பயம், என்ன செய்யுது பிள்ளைகள்னு பயம். அப்போ அந்த பிள்ளைகளோட சமுதாயத்தில் விட்டால் தான் அந்த பிள்ளைகளுக்கு நன்மை தின்மையெல்லாம் வெறும் விழுந்து எழும்பினாத்தான் அதுன்ற இது தெரியும். நிச்சயம் அனுபவம் என்றது விழுந்து எழும்பத்தான் வேணும். ஆனா அந்த பிள்ளை அந்த சுதந்திரமாக கேட்கிற விடயத்தையும் அந்த நேரத்துக்கு அவர்கள் விடாட்டி அது காலஞ்சென்று இன்னொரு சந்தர்ப்பம் வராமையும் விடும். சில நேரம் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகளே எல்லாம் இந்த இருக்கிறவே தானே வீக்கெண்டுக்கு உருளா பண்ணு கூட்டிக்கொண்டு போறவே தானே, அதுக்கு விடுகிறேன் சில பெற்றோர் பயத்திலே. அப்ப அந்த பிள்ளைகள் அதை போயிட்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து காய்ச்சி அதை பற்றி கட்டுரை எழுதணும். நீங்க என்ன பார்த்த நீங்க இதில் ஒரு கட்டுரை எழுதி கொடுக்கணும். அதை நினைக்கலாம். இந்த பிள்ளைக்கு சரியான மனத்தாக்கம் என்ன, அந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்துலாம் அது சொல்லுங்கள், அது பார்த்தனா இது பார்த்தனாங்களேன்னு சொல்லிக்கல அந்த பிள்ளைக்கு சரியான மனத்தாக்கம் வரும், மன அழுத்தமும் வரக்கூடும். மற்றது இப்ப 8ஆம் வகுப்புல போயிடணும், 10ஆம் வகுப்புல வந்து அந்த பிள்ளை சொல்லும் இந்த கேள்வி எனக்கு வந்தது, இதை பற்றி ஆய்வு செய்ய சொல்ல. ஆனால் நாங்கள் 8ஆம் வகுப்புல போய் அந்த இடத்தை பார்த்த நாங்கள் அந்த இடத்தை பார்த்ததால செய்திருக்கலாம். நீங்க என்ன எல்லாம் விடையிலையம்மா நீங்கள் அந்த நேரம் நான் போயிருந்தேன் அப்படி பின்னால யோசிக்க அழுங்கள் பின்னால அதிகமாக பாக்குற இதுல டெஸ்ட் காரம் என்னது கூட்டிக் கொண்டு வர சும்மா ஊர்லாப்பல் போய் சும்மா அங்க திரிஞ்சு ஓடி சும்மா வர்றது இல்லை. அவைகளும் ஒரு அதுகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குற மாதிரி தானே இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் நம்ம என்னன்னு சொல்றது ஆசிரியர் மேடம் சுற்றுலா போறோம். சுற்றுலா ஆனா இப்பவும் அப்படி செய்யணுமா? இப்பவும் தட்டி கழிக்கணும். முந்தின காலத்து கொஞ்சம் முந்தின ஒரு நான் இருக்கிற ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படியான இருந்தா இப்ப அப்படி நான் இப்ப என்னன்னு சொன்னா பிள்ளைகளோட பொம்பளை பிள்ளைகள பிள்ளைகளை குளிசுகளை எல்லாத்தையும் கொடுத்து தானே விடுகினான். இப்ப பொம்பளை பிள்ளைகள் நிறைய அப்படி செய்யணும். அப்படி செய்யறபடியா ஃபேமிலியோட விடுகினாமே என்ன இப்ப கொஞ்சம் முன்னேற்றமா இருக்குமா. மற்றது உடுப்பு விஷயத்துல உடுப்பு இல்லை வேற ஏதும் செலவுகள் அதுகளுக்கு சொன்னா பெற்றோர் என்னென்ன காசு செலவழிஞ்சோடும் காசை சேர்க்கணும் சேர்ப்பினான். உங்களுக்கு தானே காசு சேர்க்கிறோம் ஏன் வீண் செலவு செய்யறீங்களா. ஆனா கடைசி நேரத்துல பிள்ளைகள் திருமணம் செய்து வைக்கலாம் ஒரு காசும் இல்லாம தான் பிள்ளைகள் விட்டுட்டு போகுதுகள். என்ன பெற்றோரோட இல்லை அவையல் வைத்துக்கொண்டு அழுது கொண்டு நம்ம வீட்டை காட்டி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகள் வீட்டுல இல்லை
வேற இந்த பிள்ளைகள் தங்களோட விசிறத்துக்கு தூர இடத்துல போயிருந்து வீட்டை வாங்கி அது தனி குடும்பமா இருக்குதல் இந்த காலத்துல. இப்போ அப்ப இவியல் பெற்றோர் என்னன்னு சொன்னா ஒரு வீட்டை வாங்குறது காசை செலவழிச்சு. அப்ப இருக்கிற நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு காசை கொடுக்க அனுபவிக்க விடாம காசை சேர்த்து பிள்ளைகளுக்கும் பிரயோசனம் இல்லை, தாய்க்கும் பெற்றோருக்கும் பிரயோஜனம். கடைசி நேரத்துல இந்த பெரிய வீட்டை கட்டி போட்டு விற்கணும் சில பேருக்கு 4-5. ஏனண்டா பிள்ளைகள் இருக்க மாட்டினான் தான். அப்ப பிள்ளைகளின் சொல்ல சில இடங்கள்ல கேட்கிறீங்க பெற்றோர் தாங்கள் நினைச்சபடி எல்லாத்துக்கும் சரி வர மாதிரியா உண்மையாக்கு எல்லா விடயத்துக்கும் கேட்க வேணுமாண்டி இல்லை. ஆனா சில விடயத்துக்கு பிள்ளைகளின் விடயத்துக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் கேட்கணும். விடயத்துக்கு அதுகளும் தேவைக்குத்தானே கேட்குது. மற்ற பிள்ளைகள் தாங்க அனுபவிக்கல நானும் வாங்கினேன் என்ன அதுகளுக்கு ஒரு மனத்துக்கு ஒரு இதுதானே. ஒரு நல்ல உடுப்பை போடணும், அதே மாதிரி நல்ல பேக் கொண்டு வாங்கணும், நல்ல சப்பாத்தை வாங்கணும், அப்படி என்னதானே அந்த பிள்ளைகளுக்கு இருக்குல்ல. அப்போ அந்த நேரத்தில் சின்ன சின்ன வயதுகளில் வர 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 அவைகளுக்கு அந்த காசு அளவியல் கொடுக்குறே இல்லை. என்ன அதுக்கு பரவாயில்லை, நீ இந்த சப்பாத்து போடலாம், இந்த உடுப்புக்கு பண்ணலாமல். அதால காசு அளவர்கள் சேர்க்கிற என்னதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்குன்னு சேர்க்கணும். என்ன அடுத்த பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்களா? பிள்ளையே வந்த நேரத்துல அது ஒரு பேக் வேணுமென்றால் அந்த நேரத்துல கொடுக்குறேன் பிள்ளைகளுக்கு சேர்க்கிற பிள்ளைகள் இருக்கிறோம் இல்லையே வீட்டுல. பிள்ளைகள் தங்களோட இஷ்டத்துக்கு திருமணம் செய்யறதுல சீதனம் வேணும், நகை வேணுமென்று தான் சேர்க்கினோம். ஆனால் பிள்ளைகள் அதுகளையும் விரும்பல. இந்த நகையும் வேணாம், உடுப்பு வேணாம்னு இப்போ யாரும் இல்லா உடனே தூர இடத்துல போய் தங்களோட இதில் வேலையை பார்த்து கொண்டு திருமணங்களை செய்தன்னு புறம் வந்து திருமணம் செய்கிறக்குன்னு ஆடம்பரமாக செய்யணும். 100 பேருக்கு சொல்லணும் நினைக்கிற பெற்றோர் இந்த பிள்ளைகள் சொல்லுங்கள். இல்லை ஒரு 5-50 பேருக்கு 20 பேரோடைய திருமணம் செய்யுது திட்டமிட்டு செய்வினோம். அப்போ அதெல்லாம் சில உறவு தான். அப்போ இதுக்கே அந்த பிள்ளைகளுக்கு அனுபவிக்க விடாம அனுபவிக்கோ மேல வளர்ந்துதுங்கள் பிள்ளைகள். அதான் சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மனம் இருக்குதானே. நாங்கள் அந்த நேரத்துல கேட்ட நேரம் அம்மா இதுல தெரியல, அம்மா அவங்களோட நாங்கள் தண்ணோன்னு எங்கட இஷ்டத்துக்கு நாங்க தண்ணோண்டு அப்படி இருக்கிற குடும்பங்களும் இருக்கணும் கூறிக்கணும். மிக்க நன்றி. அதே நேரம் அப்ப நீங்க விடாததால பேருந்து அந்த பிள்ளை சில விடயங்களை சொல்லவும் மாட்டுது உங்களுக்கு. அதனால மறைச்சு கொண்டு சில பிள்ளைகள் சில விஷயங்கள ஒழிக்குது. ஏன்னா உள்ள தரமா நாங்க நடந்தா தான் பிள்ளைகள் எங்களுக்கு வெளிப்பாடா எல்லாத்தையும் சொல்லுங்கள் பயம் இல்லாம. சில பேர் ஒழிக்கிறது போய் சொல்றது. இப்ப யாரும் வீடு வந்து ஒரு வார ஆட்கள் வந்தனவன்னு சொல்லுங்களேன், சொல்லி வைப்பினா நாங்க இல்லையென்று சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு புரிதானே அது சொல்லி கொடுக்கணும் உள்ளுக்குள்ளே. அப்ப அந்த பிள்ளைகள் அதுக்கு ஒரு மனதுக்கு ஒரு இது எப்படி அம்மா சொல்றா என்னவோ தெரியாதுன்ற மாதிரி தான் போடு. அப்படித்தான் பிள்ளைகளோட நாங்களும் ஒத்துமை நடக்கணும். மிக்க நன்றி அக்கா, உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்து ஈஸ்வரன் அண்ணா வணக்கம். எங்களோட இதுல எனக்கு அப்படி ஒன்றும் நடக்கல. நாங்கள் செய்ய பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்துல அந்தந்த இதுல செய்தோம், அந்தந்த இதுல செய்தோம். அதுகளும் எங்களுக்கு இப்ப அப்பவே உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்ததாக்கா? அந்த நேரம் சில நேரம் நான் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் என்னன்னா அப்பா அதுல சுதந்திரமா விட்டவர் எல்லாத்துக்கும். நான் என்னென்ன அப்ப நான் சொல்றேன், அப்பா நீங்க ஆம்பளை பிள்ளை, நாங்க பொம்பளை விஷயத்தை பொம்பளைகள் தானே. அவர் அதை தானே இல்லை, நான் சுதந்திரமா எல்லாம் செய்ய சொல்லி விட்டார். நான் சில நேரம் தண்டனா அப்புறம் நேரம் ஒத்துமை போகத்தானே வேணும். அப்படி போகிறது உண்டு எங்களோட கடமை என்றபடியா. அப்புறம் பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு கடமை இருக்குதானே, அது பெண்கள் கடமை. மிக்க நன்றி. நன்றி ஏக்கா. அடுத்து ஈஸ்வரன் வாங்க. வணக்கம். வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். பெரிய ஒரு பிரச்சனையான பெரிய ஒரு தலையங்கம் வாழ்க்கை என்றது இதுக்குள்ளதான். நம்ம இது எதிர்கால வாழ்வும் இன்றைய வாழ்வும். எதிர்கால வாழ்வில் பிள்ளைகள் கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் கடந்து விட்டோம். இப்போ நிகழ்காலம் மட்டும் பிள்ளைகள் பெற்றார் வந்து அவரவர்கள அனுபவத்தையும் அறிவை பொறுத்தது. பெற்றார்கள் கல்வி நிலையை பொறுத்து தான் அவர்கள் பிள்ளைகளோட டீல் பண்ணுறது. மற்றது பாசிட்டிவ் வேவ் தான் பெரும்பாலும் 160க்கு மேற்பட்ட வீதம் வந்து பெற்றோர்கள் பெரும்பாலும் படித்தவர்களும் சரி பாமரரும் சரி நெகட்டிவ் வே தான் முதல் சிந்திக்கிறது. நான் என் ஃப்ரெண்டோட போகிறேன் என்று சொன்னால் போயிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே என்று நினைக்கிறதில்லை. அது நடக்குமோ இது நடக்குமோ நெகட்டிவே முன்னுக்கு நிற்கும். அதுதான் பெற்றாரில் உள்ள மிக முக்கியமான செயல். எனவே அத மற்றது பிள்ளைகள்ல
ஆனா பெண்ணா என்ற நிலையிலையும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பெண் பிள்ளைய கேட்கறது, பெண் பிள்ளை கேட்கறதுக்கு ஆமண்டி சொல்றதுக்கும் ஒரு பொடியன் வந்து கேட்கறதுக்கும் வித்தியாசமான பதில்கள் வரும் அனுபவம். நிச்சயம் ஆம்பளை பிள்ளைன்னா விட்டுடுவினா, பொம்பளை பிள்ளை விட மாட்டேன். அந்த பெற்றார் என்று சொல்லக்குள்ள இங்க பிறந்து வளர்ந்த பெற்றாராயிருந்தால் அங்கிருந்து வந்த பெற்றாருக்கும் மிகவும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த நாளையில வந்தவங்கள் ஒரு கல்வி நிலையை மீறி கல்வி நிலையை ஒரு அளவு வந்தவங்க. இப்ப வந்தவங்கள் பலதரப்பட்ட A to Z பலதரப்பட்ட ஆக்கள் வந்தபடியால் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகள் இங்க நாங்க காண்றோம், அனுபவிக்கிறோம். இதுதான் இந்த வித்தியாசம். எனவே பெற்றார் வந்து இப்ப குறிப்பிட்டுட்டாங்க, திரும்ப திரும்ப சொல்றது அது நேரத்தையும் எடுக்கும் பிள்ளையானது. அது வந்து ஒரு ஆம்பளை பையன் வந்து அவன் வெளியில அனுபவிக்கிறதுக்கும் வெளியில அது கல்வியா இருக்கட்டும் சுற்றுலாவா இருக்கட்டும் எந்த அனுபவத்துக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை அதே நிலையில போறதுக்கும் வித்தியாசம். நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்த நாங்கள் அந்த அனுபவம் ஒரு சில எப்பவும் எங்கு சென்றாலும் அதை கடைப்பிடிக்க வேணும், கடைப்பிடித்துத்தான் ஆக வேணும் ஒரு சிலவற்றை. அதுக்காக அங்க அனுபவம் அவ்வளவையும் இங்கே உள்ள தப்பலான்றது ஒரு மடத்தனம். சில ஆணுக்கு ஒரு சந்தர்ப்பம் பண்ணுவாங்க, பெண்ணுக்கு அதே இது நடந்தால் ஒரு சரித்திரம் பண்ணுவாங்க. எனவே அந்த ஒரு ஆழ்மனதில் இருக்கிற ஒரு பயம் உண்டு. பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே அது முன்னுக்கு சிந்திப்பாங்க பெற்றார்கள். அதை சமயோசிதமாக எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த நாட்டு வளப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவு, சமூகத்தில் வாழக்கூடிய அளவுக்கு பெற்றார் சிந்திக்க வேணும், நடக்க வேணும். எந்த இடத்துல அது தப்பான ஒரு நடைமுறை வருகிறதோ அந்த இடத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் ஒரு பிரச்சனை வந்துதான் ஆகும். எனவே நான் படியாத ஒரு பெற்றாரும் படித்த பெற்றாரை விட சில நேரங்களில் படியாத பெற்றோர் இருக்கிற குடும்பம் நல்ல முறையாக முன்னேறி வளர்த்திருக்கும். எனவே அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து சிந்திக்க வேணும். இப்ப நான் எவ்வளவோ சொல்லுவேன், ஆனா நான் பெற்றார் என்ற நிலையில நான் அதிகமான பிள்ளைகள் விட்டுருவேன். அதை நான் விட இல்லைன்னு சொல்லி வாதாடுறது அது எந்த எல்லாருமே நாங்கள் விட்டு இருப்போம். இப்ப ஏனென்றா அந்த நேர சோம்பறித்தனம், அந்த நேரம் எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அடிப்பிள்ளைய வழியில கூட்டி கொண்டு போக மாட்டோம், இல்ல கொஞ்சம் பொறுங்கோ அல்ல பேந்து போகலாம் அப்படி என்று கடத்தி போடும். அல்ல ஒரு விளையாட்டு சாமனை கேட்டா அது கேட்குது உண்மையாத ஒரு ஆராய போகுது உடனே வேண்டி கொடுக்க மாட்டோம். அதுக்கும் இவ்வளவு காரணம் சொல்லி நாளை வேண்டிதாரம் நாளாண்டை வேண்டிதாரம் அப்படியே கடத்தி போடுவோம் நாங்கள். அப்ப அது எங்களை அறியாம செய்ததை இப்ப யோசிச்சு பாக்குறோம். ஐயோ இந்த நேரம் உடனே வேண்டி கொடுத்திருந்தா இன்னும் நல்ல கெட்டிக்காரனா வந்திருப்பார், அல்லது அந்த பிள்ளைக்கு இந்த ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நினைக்கிறோம். அது எல்லாருமே நாங்க அந்த தவறை விடுவோம். அது நீங்க சொன்ன சரி. கம்ப்யூட்டர் என்ற ஒரு காலம் இல்லாத காலத்துல எங்கடாக்கள் படித்து பெரிய பட்டமெல்லாம் இங்க வந்து வேலைக்காக வந்தவர்கள் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துல. ஆனா இங்க வந்து இப்ப கம்ப்யூட்டர் எல்லாம் வந்த பின்பும் கம்ப்யூட்டரோட படிக்கிற பிள்ளைகளை விட எங்களோட பழைய பெற்றோர்கள் மிகவும் தரமான உத்தியோகம், தரமான கல்வி என்று. எனவே சில கருவிகளை கொண்டு வந்து வச்சு நாங்கள் அதை அளவீடு செய்கிறது என்னை பொறுத்தளவில் ஒரு தப்பானது. நாங்களும் அறிந்து கொள்ளணுமே ஒழிய அதை வைத்து கொண்டு எங்களை மட்டும் ஒரு நிலப்படுத்துறது, ஒரு தரப்படுத்துறது வந்து தப்பானது. எனவே சமயோசிதமாக மிக்கம் டேக்கிள் பண்ண வேணும். மற்றது இந்த பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகள் என்ற இடத்துல ஒரு 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 கவர்னிங் மோட்டிவேஷன் தான் இருக்கு. அந்த பிள்ளைகள்ண்டா நான் தான் பாஸ், நான் சொல்றதுக்கு கேட்க வேணும். போலீஸ்காரன்ட்ட நான் ஒரு பிள்ளைகள் வந்து களவு செய்துட்டு ஒரு குற்றம் செய்துட்டு வந்த மாதிரி அந்த கவர்னிங் அந்த அட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நேரத்துல ஃப்ரெண்டா இருக்க வேணும். பெற்றார் என்ற ஒரு அதிகார நிலையில அதிகாரத்தை பாவிக்க வேணும். பின்ன இதை செய்தால் அப்பா பேசுவார், இதை செய்தால் அம்மா பேசும் ஒரு மனோநிலை பிள்ளைகளுக்கு தானாக வந்து அது செய்யாம இருக்க வேணும். என்னென்ன செய்வோம் பாரத்தை பார்ப்போன்ற மனோநிலையில பிள்ளை வந்தா
தப்பு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சமயோசிதமாக நாங்கள் டேக்கிள் பண்ணி கொண்டு நடந்து கொள் போக வேணும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அருமையான கருத்து ஈசன் அண்ணா. உண்மையிலேயே இந்த ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ வேண்டியதுதான் எங்களுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பது உண்மை. அதாவது பெற்றோர்களுக்கு அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் சில இடத்துல நாங்கள் விட்டும் கொடுக்கணும், சில இடத்துல இறுக்கியும் பிடிக்கணும். அது நாணய கயிறு எங்கட கையில இருக்கிற மாதிரி அப்படி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனால் நாங்கள் முழு காவல், நான் தான் போலீஸ்காரன், நான் தான் சொல்றது சரி என்ற ஒரு காவலை போர்த்து விட்டோம்டா அந்த பிள்ளை உண்மையும் சொல்லாது. அதனால அந்த பிள்ளை மனதுக்குள்ளேயே எங்களோட வீட்டுல இப்படி கண்காணிப்பு பெற்றோரா இருக்கணும், சிசி கேமரா மாதிரியே சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதனால் அதை மிக கவனமாக நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய தேவை இன்றைய காலத்தில் இருக்கிறது என்பதை அழகாக சொன்னீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் ஈசன் அண்ணா. நல்ல அருமையான ஒரு கருத்து. நன்றி நன்றி. வணக்கம் செல்வி, வேறுங்கள். வணக்கம் நவுலா. வணக்கம் செல்வியை அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம், வேறுங்கள். குளிர் காற்று மெல்ல வீசுகிறது அங்க இருந்தவன். நன்றி நன்றி நன்றி. உங்களோட தலைப்பின் பிரகாரம் பிள்ளைகள் குறைபாடுகள் இல்ல, பிள்ளைகள் சொல்றத என்ன விட என்றாலும் அவை குறை என்ன நிறைய என்ன அவை எங்களுக்கு சொல்றத நாங்க கேட்கிறேன் பல விடயங்கள், அல்லது அவர்களுக்கு அனுபவம் என்று சொல்றத கூட நாங்கள் தட்டி கழிச்சிருக்கிறோம். அதை பற்றி தான் கேட்கிறோம். சின்ன இல்ல சரி, பெருசு இல்ல சரி, இப்ப சரி எல்லாம். அதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டு விட்டோம் தானே. ஆனா நீங்க மாற்றம் அடையத்தான் வேணும். அதுதான், அது மாற்றம் அடைகிறதுக்கு எத்தனை பெற்றோர் மாற்றம். எப்பவும் நான் தான் பெருசு, நீ ஒண்ணும் சொல்லாத, வாய மூடு, கதை கேட்க முதல்ல பிள்ளைகள்கிட்ட கேட்குது இல்ல சில பெற்றோர். அப்ப அதனால அதுதான் முக்கிய காரணம். இப்ப ஒரு பிள்ளை ஒன்று சொல்ல வந்தா நீ உண்டி வேலை பார்த்துடுவோ, தச்சமயம் ஒரு பிள்ளை தச்சமயம் ஒரு வரையக்குள்ளே உங்கயோ பாடசாலையிலயோ உங்கேயோ லேட்டா போயிட்டுது. சொல்றதுக்கான காரணம் அவர்கிட்ட தொலைபேசி இல்லையோ, வேற முன்னர் எல்லாம் நாங்கள் தொலைபேசி வச்சு கொண்டா போனோம். அப்ப அது போல இப்பவும் சில பிள்ளைகள் தச்சமயம் பிள்ளைகளோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா போயிட்டு இருந்தா பெற்றோர்கள் வந்த உடனே சில இடங்களில் காது கேட்கவே கேட்டு இருக்கோம், எங்கடா மேய்ஞ்சி போட்டு வர, எங்க லேட்டா வந்த நீ. அப்ப அந்த பிள்ளைகளும் அந்த பேச்சுவார்த்தைகள் கவனமாக சில இடங்களில் பேச வேணும். நாங்கள் வந்த உடனே எடுத்தோம் பிழைச்சோம் மண்டமாக என்ன நடந்தேன்னு கேட்கிறேன் இல்ல, ஏன் லேட்டா வந்த நீங்களன்றத முதல் கேட்க மாட்டோம். எங்கடா மேய்ஞ்சிட்டு வர, ஏன் நீ லேட்டா போன நீ, அப்படித்தான் கூடுங்க. அப்படி கேட்டு கேட்டு பழகிய நம்மவர்கள் அது காலப்போக்கில் அந்த பிள்ளைகள் சில விடயங்களை மறைக்கத்தான் பார்க்கிறேன். ஒரு சின்ன விடயத்தை மறைக்க போனால் அது பல விடயங்களை மறைக்க வேண்டி வருகிறது. ஒரு பிள்ளை தச்சமயம் ஒரு பாருக்கு நண்பர்களோட போய் ஒரு ட்ரிங்க குடிக்குதுண்டு, ஜூஸத்தான் குடிக்குதுன்னு வையுங்கோ, அதை பெற்றோர்களிடம் மாத்தி சொல்றது பல பேர். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும், தச்சமயம் அப்படி நாங்கள் அதை சும்மா சொல்றோம்னு வையுங்கோ, சும்மா பேசுறோம், நீ சேர்ந்து போய் குடிக்கத்தானே போனீங்கன்னு கேட்டா அது பிறகு நாளைக்கு அதை பார்க்கத்தான் பழகத்தான் போறதுக்கும் முயற்சி வாய்ப்பாக எங்கட சொல்லு அந்த பிள்ளைய இன்னும் சொல்லி கொடுக்குறோம். என்ன நாங்கள் பேசுற அவ உண்டைக்கு கத்துறா, இதைத்தானே கத்துறா, நாளைக்கு குடிச்சு போட்டு வந்தாலும் இதைத்தானே கத்த போறான். அப்ப அப்படி நானும் கதைக்கும் பொழுது பிள்ளைங்களோட கவனமாக கையாள வேண்டியது நம்மட கடமை. நாங்கள் பிள்ளை தச்சமயம் ஒரு குறைதான் பிள்ளை இருந்தாலும் அதை நிறைவாக நாங்கள் அதை சொல்வது குறைவு. அதை நிறைவாக நாங்கள் பிள்ளைக்கு தட்டி கொடுத்து சொல்லி வளர்ப்போமானால் அந்த பிள்ளை பொய் சொல்ல மாட்டாது. ஆமா, நிறைய விடயங்களை சொல்லும். நிறைய விடயங்களை சொல்லிக்க நாங்க கதைச்சு பார்த்தோம்னா அந்த பிள்ளை உண்மையிலேயே போய் சொல்லாத பிள்ளை நல்ல விடயத்தை சொல்லுதுன்றதை நாங்க தட்டி கொடுக்க வேணும் அந்த இடங்கள். ஆனா அதை தட்டி கொடுப்பது இல்லை. என் வீட்டுல இப்ப ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் நடந்த உண்மை அடுத்த இதுகளை இதன்றையில எனக்கு அது ஒரு மன வருத்தம். இப்பவும் மனதை சரியான கஷ்டமா இருந்தது. என்னென்றால் நான் தாயத்திலிருந்து திரும்பி இங்கு வந்த பொழுது வீட்டை போகும் பொழுது தெரியாத போற அவதியில வெளியில எல்லாம் அந்த பேக்குகள சாமான்கள் சிலதுகளை எடுத்து சிலது தேவையில்லை கொண்டு போயிடலாண்டு போட்டு மாத்தி அந்த முன்னுக்கு வச்சுட்டு பெட்டிகளை போட்டுட்டு போனேன்.
நான் ஒரு பெட்டிக்குள்ள போடுறது அப்பப்ப தேவைக்கு சில சாமான் வாங்கிட்டு வந்து போட்டா இலங்கைக்கு போகும் பொழுது அதை கொண்டு போய் இப்ப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறபடியா அவருக்கு விளையாட்டு சாமான் இவருக்கு அப்படி அது இதுல வச்சுட்டு போயிட்டேன் சில சாமான்களை வரும் பொழுது நான் வீடு துப்புரவாக்கி எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் 3 நாள் சென்று அந்த எனக்கு அவ சொன்ன முழு நேர வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 வந்திருக்குமா அப்படி இங்க துப்புரவாக்கி பேக்கா வண்டியில் ஒன்று எடுத்து கொண்டு வச்சு போட்டு தேவையான சாமானும் சரி தேவையில்லாத சாமானம் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாம் கொண்டு கழிவு போட்டு சிலர்கள் முக்கியமான சாமான்கள் எல்லாம் பார்த்து தேவையானதை அடுக்கி வச்சு போட்டு மிச்சம் எல்லாம் குப்பையா அப்பாவும் அம்மாவும் குப்பையா எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறீங்க இப்ப பாருங்கோ என்ன நீட்டா நான் வச்சிருக்கிறேன் பாருங்கோன்னு சொல்லி வந்து சொன்னேன். ஏன்னா போன முறை வந்த பொழுது நான் பகுதியா சொன்னேன் குசினிக்குள்ள துப்புரவு இல்லாமல் அந்த குசினிக்குள்ள நடந்த அடையாளம் இந்த சமைச்சு போட்டு அப்படி இதன்னா குதிரைப்பாக்கு மாதிரி வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னது வந்து அவனுக்கு பிடிக்கல. பண்ணினா அம்மா அப்படி சொல்லி போட்டா அப்படின்ட்டு அப்ப இந்த முறை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தார். அப்ப நான் வந்தோன்னு சொல்லல பிறகு சர்ப்ரைஸா என்ன கீழே 6 மணி போல அவர் ஒரு பொருள் வாங்கணும்னுட்டு ரகசியமா டெலிபோன் அடிச்சு எனக்கு வெளியில கீழே பொடியன் ஒன்று நிக்கிறான் அவனோட கதைக்க போயிட்டு வரணுன்னுட்டு நான் படுத்துட்டேன். இயலாமல் வருத்தத்துல வந்தபடியா டேப்லெட்டை போட்டுட்டு படுத்துட்டேன். 2 மணித்தியாலத்தால வந்துட்டு திரும்பியும் கம்ப்யூட்டர் ஒன்று செய்யணும்னுட்டு போனவர். ஆனா நான் அப்ப சரி லேட்டா தானே வருவானு அவன் ஒரு பொருள் தனக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு கீழே கொண்டு வந்து எல்லாத்தையும் கீழுக்கும் எல்லாம் துப்புரவாக்கி கராச்சுகளை சேவை இல்லாத எல்லாத்தையும் ஒதுக்கி ஒரு மோட்டர் பைக் ஒன்றை வாங்கினவர் 2 போட்டு கொண்டு வந்து கீழே புதுசா வச்சுட்டு என்ன வந்து 6 மணி போல சொன்னேன் ஜக்கெட்டை போட்டு கொண்டு வாங்கோ கீழுக்கெல்லாம் துப்புரவாக்கிருக்குன்னு பாருங்க ஒருக்கா வந்து உங்களோட சாமான வந்து கத்தாதேங்க அப்புறம் வந்து இதை தூக்கி எறி அதை தூக்கி எறியண்டு எந்த சாமான் தூக்கி எறியணும்னு ஒருக்கா சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் பின்ன சரியென்று போட்டு கீழே போய் பார்த்தேன். மோட்டர் சைக்கிள் எல்லாம் இது என்ன மோட்டர் சைக்கிள் ஆமா நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா நான் அதுதான் சொல்லி சொல்லாம வேண்டியந்துட்டேன் வாங்கி வந்து எல்லாம் வச்சு போட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு ஹெல்மெட்டும் வாங்கி வந்து இது உங்களுக்கான ஹெல்மெட் அம்மா அப்படின்னு சொல்லி வச்சு போட்டு வந்தேன். நான் சரி சந்தோஷம் பண்ணு போட்டு வந்து இதண்டு போட்டு திரும்பி குப்பை பேக்கையும் கீழே கூட்டும் படிகளை கூட்டி இதண்டும் பொழுதும் நான் சொல்ல இல்லையாம அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு 10 பேக்கு கிட்ட குப்பை பேக் எறிஞ்ச நான் இவ்வளவு கூட்டி இவ்வளவும் செய்தானா நன்றி என்று சொல்லல இல்ல அம்மா நீ இவ்வளவு துப்புரவாக்கி எல்லாம் செய்தானே வடிவா கிளீனா வச்சிருக்கிறீங்க நன்றி என்று சொல்லி ஒரு வார்த்தை தேங்க்ஸ் என்று சொல்ல இல்லையாமண்டு அத வந்து கன நேரத்துக்கு பிறகு எனக்கு எவ்வளவு பெயினா இருக்குது என்று சொல்லி சொன்னேன். எந்த சுயினத்துல நான் வந்ததுல நானே நிறைய அதை சிந்திக்க இல்லை என்றாலும் அதை செய்து வச்சா நான் வீட்டுல அவையில் எதனா அடுக்கி வச்சா நன்றி என்று இல்ல நான் சும்மா டீ கொண்டு வந்தாலே தேங்க்ஸ் என்று சொல்றேன். நான் எனக்கு அந்த நான் வந்த களைப்பும் ஏலாதுல இருந்து வந்ததுல எனக்கு அது சொல்ல வேண்டும் என்று வரையில நான் டக்கண்டு உடனே போட்டேன். நீங்கள் இருக்க போற வீடு தானே ஐயா நாங்கள் என்ன காலம் முடிஞ்சது நான் நாட்டுல போய் அப்பாவோட அங்க இருந்துடுவேன் அப்ப நீ இந்த வீடு தானே கிளீன் பண்ணி நீ பரவாயில்ல தானே அப்படி சொல்லி இருக்க கூடாது. மற்ற மோட்டர் சைக்கிள் பண்ணதுக்குள்ள ஓகேன்னு சந்தோஷப்பட்டீங்களோ இல்ல என்னத்துக்கு இது வேண்டி நீ என்ன இது எனக்கு சொல்ல இல்லையாண்டா அப்படி சொல்ல இல்லையா நீங்க? இல்ல நான் வேற ஒரு ஆள்கிட்ட கார் வாங்க சொல்லி கதைச்சு எல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்தேன்னா சர்ப்ரைஸா நான் சொன்னேன் நான் கார் வாங்கி கொடுப்பேன் நினைச்சு கொண்டு நான் பிளான் பண்ணேன். அப்ப நான் வரும் பொழுது நான் ஒரு ஆளிடம் கதைச்சு கொண்டு வந்தேன். இப்படி ஒரு இது இவருக்கு தெரியாமல் வாங்கி கொடுக்கணும் எனக்கு நெடுகளும் ஒரு இது கன நாளா போயிட்டுது ஒன்று வாங்கி கொடுத்து விடணும் அப்படி என்று சொல்லி சொன்னேன். அவருக்கு நெடுகளும் அந்த மோட்டர் சைக்கிள்ல ஒரு விருப்பம். அவர் எந்த கார் கணக்கத்தனம் கார்கள் ஓடி இதாண்டா இல்லையாம அந்த மோட்டர் சைக்கிள்ல பார்த்தவர் என்னோட வந்து அதை நான் கவனிக்க இல்லை அதை பெருசா பொருட்படுத்தி அத சொல்ல இல்லையாண்டு அவருக்கு பெயினா ஏன்னாம்மா நீங்க சொல்லி இருக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த நான் ஒரு நன்றி கூட சொல்லல. அது எனக்கு பிறகு யோசிச்சு பார்த்தேன் உண்மை எல்லாரும் பிள்ளைதான்
உள்ளதான் உண்மை ஆனால் நிறைய நிறைய காலம் விடயம். கடந்து போய் நான் சொல்வது தப்பு. அதுக்கு பிறகு அவன் பிடிச்சிடுவார். இல்ல அதான் மன்னிச்சு கொள்ளப்பன் அந்த நேரம் எனக்கு அது ஞாபகமா வரையில. மீண்டும் நீ இப்ப சொல்லிக்க நீ நான் உண்மையிலேயே இப்ப நினைச்சு கொள்றேன் உனக்கு நன்றி என்ற மாதிரி இப்ப இந்த நீங்க சொல்ல வேணும். இல்ல வேற என்ன சொல்லி இருந்து சொல்ல வேணும்னு இப்ப அவன் நினைச்சாலும் நான் சொல்லேக்கல அவன் இப்ப அம்மா நான் சொன்னதுக்காக அம்மா எனக்கு அது சொல்றது அவருக்கு பிடிக்காது. இல்ல அது நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு சொல்லணும். அப்ப அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு கேட்காம நினைக்கும் போது நேற்று முண்டாக்கும் முடியாம குப்பை பேக்கிகள் கொண்டு கவலை. நான் சொல்லி இருந்திருக்கலாம். பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செய்து வச்சது நான் சொல்லாம விட்டுட்டேன். நன்றி இல்லாமல் நான் தான் செய்து போட்டேன்னு அது எனக்கு பையனா கிடக்கு. பின்னாலதான் நாங்கள் வருந்துவோம். நிச்சயம் நீங்க அருமையான ஒரு விடயம். பின்னாலதான் நாங்கள் வருந்துவோம். ஏனென்றா அந்த குழந்தைகள் செய்ததுக்கு நன்றி சொல்லல அல்ல அந்த பிள்ளை சொன்னதுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. இது எல்லாம் பின்னால யோசிச்சு பாக்க அது அந்த நேரம் சொல்லி இருக்கலாமே நான் விட்டுட்டேன் விடயம் அந்த நேரம் சொல்லாது நடுகளும் அது ஒரு பெயினாவே போயிடும். நன்றி 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 மிக்க நன்றி செல்வி. அருமையான ஒரு விடயத்தையும் கொண்டு வந்து அனுபவபூர்வமாக சொல்லி இருக்கிறீர்களாம். காலம் சென்ற பின்னதான் நாங்கள் வருந்துவது உண்டு. அதை இப்பொழுதே இன்றே செய்யுங்கள், அதை நன்றே செய்யுங்கள் என்று சொல்ல வேணும் மாதிரி இருக்கிறது. சில விடயங்கள் எங்களுக்கு அந்த நேரம் தோன்றாது, உண்மைதான். ஏன்னா கிளிக் பண்ணாது சில விடயம். ஆனா பேருந்து பின்னால பிள்ளை சொல்லிக்கல கிளிக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதனால பிள்ளைகள் சொல்வதையும் நாங்கள் கேட்கணும். எனக்கு நீங்க சொல்லிக்கல எங்கட மகளை நான் படிப்பிக்க அவ சொல்லுவா அவன் கொப்பியை நான் பார்க்காம வந்துடுவேன். ஏனண்டா எல்லா பிள்ளைகளும் பார்த்து நேரம் முடிஞ்சிடும் வீட்டை பாக்குறேன்னு. அப்ப அது ஒரு நாள் காலம் செல்ல ஒரு எத்தனை வருஷம் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு சொல்லுது என்னுடைய கொப்பியை மட்டும் அந்த நேரம் பார்க்க மாட்டீங்களே. ஏண்டா நீங்களும் எந்த மகள்ன்றதுக்காக பார்க்கல. நான் அந்த நேரம் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன். அப்ப பின்னால நான் ஐயோ நானே அந்த இடத்துல டீச்சர் தானே நான் அது எந்த பிள்ளையன்று பார்த்தேன். நானே மற்றவைய திருத்தி படி வாண்டிய கொண்டு வந்து வீட்டை திருத்துவேன். அப்படி செய்த தவறுகளை நான் உண்மையானே தவறாக ஏற்றுக்கொண்டு நான் சொன்னேன் அந்த நேரம் எனக்கு அப்படி வரையிலேயே என்று மன்னிப்பும் கேட்டேன். அதனால் காலஞ்சென்று மன்னிப்பு கேட்கிறத விட நாங்கள் அப்பப்ப நடக்கிற விடயங்களுக்கு பிள்ளைகள் சொல்வதையும் ஒரு முறை கேட்க வேணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. மிக்க நன்றி செல்வி. அடுத்து ஆமாம் அடுத்து லோசினி. வணக்கம் லோஜினி, நிக்கிறீங்களா? இல்ல கதை கேலியோ இல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ? லோஜினி. ஓகே சரி. அப்ப இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இந்த குழந்தைகளின் கருத்தை. அதாவது நாங்கள் இன்னும் சிறியவன்னே இன்னும் உனக்கு வயசு இல்லை உனக்கு அனுபவம் இல்லை என்று பல விடயங்களை நாங்கள் தட்டி கொடுப்பதில்லை. பல விடயங்களை தட்டி கழிக்கிறோம் என்பது உண்மை. ஏனென்றா எங்களுக்கு அவரை விட நாங்கள் அனுபவபூர்வமாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நாங்க சொல்றது தானே சரி என்று எடுத்துக்கொள்வோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த சூழல் ஒரு வளர்ந்த பிள்ளைகிட்டையும் சரி நாங்க செய்யலாம். அதுக்கு சட்டம் தெரியும், கல்வி தெரியும், இந்த சூழலுக்கு ஏற்ற வாழுற முறை தெரியும். அவர்களிடமிருந்துதான் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது உண்டு. அடுத்தது இந்த இடத்துல நாங்க தட்டி கழிக்கிறதால குழந்தைகளின் உணர்ச்சிகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விடுறோம். ஒரு உணர்வுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். இல்லாவிட்டால் அந்த பிள்ளைக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு விடும். எல்லா நேரம் அம்மா இப்படித்தான் செய்யறா. அப்ப நான் இந்த ஒரு ஐடியாவை அம்மாவோட சேவ் பண்ண வேணுமென்று வருத ஒரு ஐடியாவை சொல்லணுமெண்டு. அப்ப அம்மா கேட்க மாட்டா, டக்குன்னு பேசுவா என்று அந்த பிள்ளை உடனடியா நீங்க பேசுவீங்களா அப்படி பேசாட்டி நான் சொல்றேன் என்றுதான் அப்படி வரும். ஆகவே குடும்ப முடிவுகளை எடுக்கும் போதும் இப்ப பள்ளி தேர்வு சரி, நண்பர்கள் சரி, அந்த பிள்ளைகளின் ஆர்வமான விடயங்கள் சரி, அதுல முடிவு செய்யறதெல்லாம் பிள்ளையோட சேர்ந்து கதைச்சு முடிவு செய்யுங்கள். காரணம் அந்த பிள்ளைன்ற வளர்ச்சி தான் மிக மிக முக்கியமான ஒன்று. மற்றது குழந்தைகள் பள்ளியில் நடந்த விடயத்தை நாங்க இங்க சொல்லும் போது ஏன் நாங்கள் கேட்கிறேன். ஒரு நேரம் சொல்லுது ஒரு மாணவன் எனக்கு அடிச்சவன் அம்மா இப்படி என்னப்ப நீ என்ன செய்த என்று தாய் ஒன்றுமே கேட்காமல் அந்த பிள்ளை சொல்றது அது இன்றைக்கு அடிக்கன்னு நாளைக்கு சேர்ந்து விளையாடும் என்று விட்டுட்டு அது எல்லாம் நடக்கிறது சகசந்தானே என்று போட்டு அப்படியே விட்டுடுவீங்கள். அதை ஏன் அடிச்சது, என்னத்துக்காக அடிச்சது, எப்பொழுது அடிச்சது, எந்த நேரத்தில் அடிச்சதுன்றதை நாங்க கேட்கிறீல. அதையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்காம விட்டு இருக்கிறீர்கள், ஏன் கேட்காம இருக்கிறீர்கள், அதையெல்லாம் கேட்க வேணும் என்று எனக்கு சொல்ல வேணும் போல் இருக்கிறது.
அடுத்தது இப்ப கைத்தொலைபேசியில வந்து அம்மா பேசிக்கொண்டு இருக்கிறா. பிள்ளை வந்து ஒரு கேள்வியை கேக்குது, ஒரு கணக்கு தெரியவில்லை எனக்கு இதை காட்டித்தாங்க அம்மான்னு கேக்குது. அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை கேட்டால் அம்மா பிஸியாக அதுல பேசுவதில் தான் கண்ணும் கருத்துமா இருக்க, கொஞ்சம் பொறு பேந்து நான் வாரேன் என்று சொல்லி போடுவா. கொஞ்சம் பொறு பேந்து வந்து, ஆனால் அந்த கொஞ்சம் பொறு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து அப்படியே கடைசியா அந்த மாணவன் செய்ய முடியாத ஒரு சூழலும் வந்திருக்கும். இப்படி நடந்தால் பிள்ளைகளுக்கு என்ன குறையும் என்று பாத்தீங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கை குறைவு வரும், மனவருத்தமும் வரும். தன்னம்பிக்கை குறைவு வரும், மனவருத்தம் வரும். ஏன்னா எங்களை அம்மாக்கள் எங்களை தட்டி தரையில எங்களை ஒரு நம்பிக்கையாக நினைக்கலே என்ற ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளை நினைச்சு கொள்ளும். ஆதலாத்தான் மிக கவனமாக இருக்கணும். நாங்கள் இந்த விடயங்களில உண்மையிலேயே ஏற்கனவே செய்ததை நாங்கள் காலம் கடந்து விட்டது, அது பிரயோசனம் இல்லை. ஆனா இனி நடக்க போற விடயங்களுக்கு எல்லாம் நீங்கள் கட்டாயமாக சேர்ந்து கதைச்சு ஒரு முடிவை எடுக்க வேண்டியது உங்களோட கடமையாக இருக்க வேண்டும். அதுல தட்டி கழிக்காதீர்கள். சில நேரம் அது காதலை சொல்ல வரலாம், இல்லது தன் எதிர்கால வாழ்க்கையை சொல்ல வரலாம், அல்லது தன் துறை சார்ந்த விடயத்தை சொல்ல வரலாம், அல்லது இன்னொரு நண்பனோட உள்ள பிரச்சனையை கூட சொல்ல வரலாம். அப்ப அவனை சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில தான் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் கட்டாயமாக அந்த குழந்தைகள் சரி, குழந்தைகள்ல சரி, பெரியவர்கள சரி, அவர்கள் சொல்ற விடயத்தை ஒருக்கா கிடையுங்கள். ஏனென்றால் இப்ப நாங்கள் என்னண்டா அவியல் ஜீவா சொன்னதான் வரும், அட்டென்ஷன் கிரியேட் பண்ண போயிடும் மட்டும் நாங்கள் அப்ப விட்டுட்டு பேசாம இருப்போம். இவ எப்படி தன்னுடைய சொல்லி வேணும், அப்படி நாங்கள் சொல்ல விடக்கூடாது என்றதுதான் உண்மை. ரோஜினி வணக்கம், வாங்கோ. ஓ வணக்கம் நவலாக்கா, வணக்கம். நான் கொஞ்சம் அங்கால தள்ளின்றா கேட்டு கூப்பிட்ட நீங்கள் உடனே வர முடியாம போயிட்டது. என்னன்னு சொன்னால் நானும் இந்த பிள்ளைகளோட விஷயத்துல வந்து உடனே அத்திகா வந்து ஏதாவது சொல்ல வருவா, ஏதாவது அவன் அழுகிற நேரத்திலேயும் சில நேரம் அதை பொருட்படுத்த மாட்டான், சொல்லுவா உடனே சொல்லி போட்டு பேருந்து நான் தான் யோசிக்கிறது, வேண்டிவா யோசிப்பாவே அந்த நான் சொல்ல வாழ்க்கை காட்டில் யோசனை வரும். ஆனால் எனக்கும் தவிர்க்க முடியாது, சின்னால் அழுதால் அவரை முதல் பார்க்க வேணும். அப்ப முதல் சொல்லி போட்டு அத்மிகா கொஞ்சம் பேசாம இருங்க, அம்மா வார உடனே நாங்கள் சவுண்டாத்தான் சொல்றேன், வளமையாக கதைச்சு சொல்றது. அப்ப சொல்றது பேருந்து நான் தன்மையா சொல்றேன், அம்மா தம்பி வந்து அவருக்கு சொல்ல தெரியாது, இது என்ன தெரியாது, அவருக்கு சொன்னாலும் விளங்காது, அவர் அழுதால் அவரைத்தான் முதல் பார்க்கணும், உங்களோட தம்பி தானே, அப்ப அம்மா தான் நீ தம்பிக்கு இதென்ன வேணும், அப்ப அதால வந்து தம்பியோட நீ கேட்கல, தம்பி அழும் பொழுது நீங்க சொல்ல வந்தால் அந்த நேரம் தான் அம்மா இப்படி கொஞ்சம் இதாக சொல்றேன்னு தெரியும் தானே. அம்மா வளமையா பெருசாத்தானே கத்தி பெருசாதான் சொல்ல கத்தியன்னு ஓரளவு கொஞ்சம் சவுண்ட் இப்ப இப்படித்தான் கதை பெண்ணான் அப்ப வளமையாயி அவைகளோட. அப்ப சொல்றது வளமையாம அப்படித்தானே காய்க்கிறா, நீங்க கோவிச்ச நீங்களா அம்மாவேண்டு. அப்ப அவ தான் என்ன சொல்ல வாரணும் எல்லா விஷயமும் சொல்லுவா வந்து பள்ளிக்கத்தால, அதை நாங்க கேட்க வேணும். இல்ல அது நல்லது லோஜினி. அந்த நேரம் உங்களுக்கு பாவம், உங்களுக்கு அடுத்த பிள்ளைன்ற ஒரு சினப்பும் இருக்கும். ஆனாலும் பிள்ளை சொல்லுறத கேட்கும் போது சரியான சந்தோஷமா இருக்கும். என்ற பிள்ளை இப்படி நிறைய பாடசாலையில செய்துட்டு வருகுதா, ஓ நல்லதம்மா, நீங்க நல்லது இன்னும் நல்லா செய்யணும் என்று அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதோட கதைச்சு ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டு வந்து பிள்ளை மற்ற பிள்ளைய பார்க்கலாம் தானே. ஆனா அந்த நேரத்தை தட்டி கழிக்காதீங்க. உண்மையா நான் தட்டி கழிச்சாலும் அது சில நேரம் உண்மையில தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும். சில டக்கண்டி தண்டுவர் கூடுதலா இப்ப அதான் இவர் நடுவர் தான் சொல்றது, அவளுக்கு யோசிப்பாள் பேர்ந்து போயிருந்து அதை யோசிப்பா ஒரு இடத்துல. அந்த அதுக்கு பிறகு வந்து இப்ப மூவ் பண்ணி வர மாட்டாள். அந்த அத போய் சொல்லி ஆளை கல்மாக்கு அந்த ஆளை தன்மைப்படுத்தும் வரைக்கும் ஆள்கிட்ட வராது. அப்ப பேர்ந்து போய் நான் இப்படி இப்படி சொல்லி தெரியும் தானே அம்மா, தம்பிக்கு ஏலாதல்லோ, தம்பி அல்லோ அம்மா பாக்கணும், தம்பி பாவம் தானே, பிள்ளைன்ற தம்பி தானே, ஆத்த தம்பி, இப்ப தம்பி கொண்டுண்டா எங்களுக்கு தானே, அப்ப அவரை நாங்கள் பாக்கணும் இல்லோன்னு சொல்லி சொன்னா ஓன்னு சொல்லுவா. ரெண்டு கேட்டு அதை விளங்கி கொள்வாள். ஆனாலும் அந்த தான் என்ன சொல்ல வாரன்றதை கிரகிக்கணும். அதாலே அவளுக்கு இப்ப எப்பவுமே அப்பாவை எதிர்பார்ப்பாள். அப்பா வந்து முதல் உரிமை பிள்ளைகளுக்கு தானே எப்பவும். அமிர்தனும் சரி, எனக்கு அப்போ ஒரு நாளும் பேசி கதை நான் சும்மாவே பலன்னு தான் கத்து அத்மிகா சத்தம் கூடாது, அத்மிகா தம்பி நித்திர கொள்ள அப்படின்னு சொன்னா. ஆனா அவர் அப்படி ஒற்று நாளும் கடிஞ்சு கொள்ள மாட்டார் பிள்ளைகள்கிட்ட. சரி என்னட்டையும் சரி அப்படித்தான். ஆனா நான் வந்து தப்புன்னு அது பெருசா சவுண்டா தான் சொல்றது, பேசாம இருக்கணும் இதென்று நான் கூட இதை பாக்குறது. இவர் சொல்லுவார் புள்ளியல் என்ற வழியில விட வேணும், எந்த நேரமும் அப்படி சொல்லி கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. மாமாவும் மாத்தான் எனக்கு இந்த உரியரும்பு வாசி பெரும் நேரத்துல சொல்றது, அவேண்ட பாட்டுக்கு விடுங்க உண்டு. உண்மையில அமிர்தனை தண்டை பாட்டு விட்டதுதான் அவன் இப்ப வடிவ யார் என்ன கதை கேட்டாலும் நெக்குட் பண்ணி சகலதுக்கும் பதில் சொல்லிடுவான்.
ஆமா கட்டிக்காரன் அத்மிகாவுக்கு பின்னால இருந்து நான் கதைச்சு தந்ததால அவ கொஞ்சம் ஒரு அடி பின்னாலே தான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த கேட்கிற விஷயம் வந்து கொஞ்சம் அவதானிக்க மாட்டா. இப்ப நாங்க என்னத்தை கேட்கிறோம்ன்றதை அவதானிக்கிறேன். இப்ப நான் அதை நல்லா யோசிக்கிறேன். அந்த நேரம் மாமா சொல்ல கேட்டிருந்தா இன்றைக்கு என்ற பிள்ளை இன்னும் வந்திருக்குமெண்டு. அமிர்தனும் கொட்டுனாலும் நான் பின்னுக்கு வாரதும் இல்லை சொல்றதும் இல்லை. அவன் வந்து கொண்டு வந்து கேட்பான், என்னம்மா இது செய்யட்டும் இது என்னம்மா கேட்பேன். கேட்டு போட தானே போய் எல்லாமே தண்டுவார். பின்னால நான் இருந்து இப்படி செய்யணும், அப்படி சொல்லணும், இதை சொல்லணும், அதை சொல்லணும். நான் கூட நினைக்கிறது அந்த செய்யல வடிவா செய்யணும்ன்றதை எதிர்பார்த்தது பிள்ளை இந்த போக்கு விட்டுருக்கணும் விட்டுருந்தால் எல்லாரும் செய்ய மாட்டேன் லோஜினி, எல்லாரும் எனக்கு பயம் இருந்தா இப்ப பள்ளிக்கூடம் இவர் சொல்லுவார் இதே டீச்சர் வந்து மெதுவாத்தான் சொல்லுவோம், உம்மோட சவுண்ட்லயும் ஒற்றுதரும் கதைக்க மாட்டேனான். அப்ப நீங்கள் பிள்ளைகளோட அமைதியா முதல் கதைக்கணும் சொல்லி அவரும் கலைச்சு போயிட்டார். அது எங்கட புள்ளதான். அதால இந்த பிள்ளைகளுக்கு சொன்னால் அதை உள் வாங்கிக் கொள்ளும். உண்மையிலே ஆத்மிகாவும் அப்படித்தான். ஆத்மிகா குறையன்று சொல்லல, அது எந்த பிள்ளை நான் தான் பிள்ளைய இதன் இதண்ட வரைக்கும் அவைய இதுக்கு விடாமல் நானே அதை சொல்லி வந்ததுதான் ஒழிய. மற்றும்படி பள்ளிக்கூடத்துல எனக்கு பையன் பள்ளிக்கூடத்துல ஆத்மிகாவை ஏதாவது சொல்லி நம்ம உதறியாண்டு. ஆனா ஒரு நாளும் அப்படி சொன்னதில்லை. அவள் கேட்டு எல்லாம் செய்து கொண்டு வருவா. இப்ப எல்லாமே முன்னேற்றம் தான். ஆனாலும் அந்த நான் விட்ட புள்ள அதைத்தான் உணர்ந்தேன். அந்த புள்ள சொல்ல வரைக்கும் அதை நாங்கள் தன்மைய அன்ப கேட்கிற அன்பில்லி அண்டில்ல புள்ளையில என்ன கொஞ்சம் சவுண்ட சில விஷயங்கள் நாங்கள் இப்ப அம்மா ஆண்டு புள்ளி ஓடி வரைக்க நான் சத்தம் விடாதேன்னு சொல்லால் அது பிள்ளைக்கு அவ்வளவு பாதிப்பு என்ன. ஆமா உடனே சொல்லுவோம் இல்ல இப்ப வர வேண்டாம் அல்லது இப்ப இதன்னாதே உடனே டக்கண்டு எங்கட அவசரத்துக்கு சொல்லிடுவோம். மிக்க நன்றி லோஜினி, நேரமும் ஆகுது. மிக்க அருமையாக நல்ல ஒரு பிள்ளைகள், நீங்க நன்றாக வளருங்கள். ஏனென்றால் அதுகளின் மன ஆதங்கங்கள் அல்லது இன்னும் திறமையா வெளிப்படுத்துற விடயத்தை கூட அந்த குழந்தைகள் வந்து உங்களிடம் சொல்வார்கள். அதுக்கு நீங்கள் ஒரு எப்படி ஒரு தட்டி கொடுத்து அல்லது அது பிள்ளையான விடயம் என்றாலும் அன்போட சேர்ந்து அவர்களோட பேசி தீர்த்தீங்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அம்மா கேட்கிறாவோ சந்தோஷம் என்ன அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும். நிச்சயம் அதை நீங்க இந்த வயசுல அவர்களுக்கு கடைப்பிடிச்சு வாழ்ந்தீங்கள் என்றால் உண்மையிலேயே நல்ல திறமையான பிள்ளைகள், நல்ல உச்சரிப்பு, நல்ல ஒரு தமிழ்ல பற்று உணர்வு அத்தனையுமே நான் பார்க்கின்றேன். சிறந்த ஒரு பிள்ளையாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அப்படியான ஒரு நல்ல ஒரு அம்மாவா நீங்களும் இருக்கணும். அதாவது சிலவற்றுக்கு மாறுங்கோ, சிலவற்றுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் சில மாற்றங்களை நாங்கள் சகித்து கொண்டு போக வேண்டிய தேவை. ஸ்ட்ரகிள் பண்றதுதான் வாழ்க்கை என்றால் தத்தளிச்சு ஒரு இதுல நாங்கள் ஒரு சாதனையை எட்ட வேணும் என்றால் அந்த ஸ்ட்ரகிளை நாங்கள் அதுக்குள்ள போய்த்தான் நாங்கள் வர வேணும் என்பது உண்மை. தத்தளித்து தான் வர வேணும். அதனால இன்றைய இந்த குடும்ப கோலியம் உங்களுக்கு பெற்றோர் பிள்ளைகள் அந்த நிலையில பாத்தீங்கன்னா பிள்ளைகளின் சில விடயங்களில விட்டு கொடுங்கள். ஆனா பிள்ளைகளின் விடயத்தை கேளுங்கோ, கேட்டு ஆய்வு செய்யுங்கோ. இது சரியா பிள்ளையாண்டு ஆய்வு செய்து விட்டு அவர்கள பாணியில செல்ல விடுங்கள். அல்லது நீங்கள் சில விடயங்களை இறுக்கி பிடிக்கிற இடத்தை அவைகளுக்கு அன்பாக சொல்லி இறுக்கி பிடிங்கள். ஆனால் எப்போதும் கேட்க முடியாத சூழல் உங்களுக்கு இருந்தாலும் சில நேரங்களில முக்கியமாக கேளுங்கள். ஏனென்று கேட்டா அந்த கேட்காததால பாதிப்படைஞ்ச மாணவர்கள் கூட தங்களோட பிள்ளைகள் கூட கவலைப்பட்டு சொல்லுகிறார்கள், அம்மா கேட்கிறா இல்ல, அவ கொண்டுமே விளங்குது இல்ல, நாங்க சொல்றதை கேட்குதில்லை, அப்ப நாங்கள் அவன் பாணிக்கு போக முடியாது, எங்கட பாணிக்கு தான் நிக்கணும்னு அடம் பிடிக்கிற பெற்றோர் பிள்ளைகளையும் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் நல்ல குழந்தைகளை நல்ல அறுவடை செய்யக்கூடிய பெற்றோர்களாக மாறுங்கள் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் உண்மையிலேயே சிறப்பாக குடும்ப குவலிய நிகழ்வில பங்கு பற்றின அனைத்து அன்புறவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொழில்நுட்பத்தில இருந்த வாணிமோகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமோகனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியா 12 மணிக்கு சரியா நேரம் சரியா தந்தேன், சரியா நீங்க தந்தீங்க. நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது குடும்பம் குவலயம் தொகுப்படும் நகுலா சிவனாயன் அவர்கள் அணிந்திருந்த நேரம் அணிந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.